ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். ஸோ இப்போதைக்கு ராகுல் கேபி சென்னைக்கு வர மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு. அது உண்மையாக போய் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், ராய் கிருஷ்ணா நியூஸ் தான். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ கிட்டத்தட்ட மற்ற கிளப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. ஈவன் அவர் ஒடிசா எஃப்சியில் இருக்க போகிறது இல்லைன்னு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணியிருப்பேன், ஒடிசா எஃப்சி அவருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்கன்னு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒடிசா எஃப்சி அவருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 1 more year ஒடிசா எஃப்சியில் தான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாருன்னு சொல்லலாம். இந்திய ஃபிஜியன் ஸ்ட்ரைக்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்ல டேமான் டாக்கோஸ்க்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிக கோல் ஸ்கோர் பண்ணதில்லைன்னா அது ராய் கிருஷ்ணான்னு சொல்லலாம். 12 கோலுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஏஎஃப்சி கப்லையும் அவரோட 2 கோலை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவரோட கான்ட்ராக்ட் 1 year இருக்கிறதுனால அப்கமிங் அவரோட ஃபார்மை பார்த்தீங்கன்னா ஒடிசா எஃப்சியில் அண்டர் சர்ஜர் ரொபாலோட அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரைக்கரான ஃபெடர் கிஞ்ச், அதாவது அவங்களோட விங்கருக்கு பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா லுத்வேனியன் ஒரு விங்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவரோட கான்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மிட் சீசனில் தான் அவர் உள்ளே வந்தார். ஏன்னா எட்டன் லோனாக்கு இன்ஜுரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ சில பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த சீசன். அவங்க எதிர்பார்த்த பிளேயர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இல்லை. ஜோஷ் ஒட்டோரியோ இனிஷியலாக இன்ஜுரின்னு மூவ் பண்ணிட்டாரு. அண்ட் மிட் சீசனில் பார்த்தீங்கன்னா எட்டன் லோனாக்கு இன்ஜுரின்ற மாதிரி போன காரணத்தினால ஃபெடர் கிஞ்சை உள்ள கொண்டு வந்தாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 9 மேட்ச் ப்ளே பண்ணியிருப்பார். 2 கோல் 1 அசிஸ்ட் தான். எதிர்பார்த்த கேம் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கல. ஃபெடர் கிஞ்ச் மூலியமாக அவரோட பொட்டன்ஷியல் அவரால் காமிக்க முடியல. பட் முக்கியமாக நல்ல ஒரு கோல் ஸ்கோர் பண்ணார். ஈவன் பிளே ஆஃபில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம் நாக் அவுட்டில். இப்போ ஃபைனலாக அவருக்கு பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கேரளா பிளாஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்கமிங் சீசன் குக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன குக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க நான் அப்கமிங்கில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, பெங்களூர் எஃப்சியும் சரி சென்னை எஃப்சியும் சரி ராகுல் கேபி அப்ரோச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கேரளா பிளாஸ்டர்ஸ் சேர்ந்த விங்கர் பார்த்தீங்கன்னா 24 வயசாவது ஒரு ரைட் விங்கர்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. பட் 18 மேட்ச் கிட்ட வாய்ப்பு கிடச்சிச்சு. செகண்ட் ஹாஃபில் கிடச்சிச்சு. ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணார். பட் அந்தளவுக்கு அவரால் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காமிக்க முடியல. ஸோ மைண்ட் அளவில் ரொம்ப அப்செட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் ரீசெண்டாக நான் ஒரு பிஹேவியரை பார்த்தாலே தெரியுது. ஸோ என் வழி தனி வழி. ஸோ கிட்டத்தட்ட என்னோட மைண்ட் என்ன சொல்லுதோ அதான் நான் கேட்க போகிறேன். ஸோ யார் சொல்கிறது கேட்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நானே லாஸ்ட் கப்பல் ஆஃப் வீடியோஸில் அப்டேட் பண்ணியிருப்பேன். இவரும் சரி இஷான் பண்ணிட்டாவும் சரி கிட்டத்தட்ட கேரளா பிளாஸ்டர்ஸ்லேருந்து லீவ் பண்ண போகிறாங்க. வேறு எதனா ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சா மூவ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த வருஷத்தில் இப்போ ராகுல் கேபியை பெங்களூர் எஃப்சியும் சரி நம்ம சென்னை எஃப்சியும் அப்ரோச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் சென்னை எஃப்சி அப்ரோச் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பீடி விங்கர், ஒரு சூப்பர் குவாலிட்டி இருக்குது. கண்டிப்பாக அவன் கையில் கீழே சூப்பராக ஷைன் ஆவார்னு ஒரு ஆசை இருந்தாலும் பட் மறுபக்கம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ரைட் விங்கர்ஸ் நிறைய இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம ஒரு லெஃப்ட் விங்கரை தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். ராகுல் கேபினா பியூர் ரைட் விங்கர்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட வின்சி பெரட்டோ இருக்காங்க, நிந்தாய் இருக்காங்க. அது ஈவன் ரஹீம் அலிலாம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கராக இருந்தால் ரைட் விங்கில் அவரோட நேச்சுரல் பொசிஷன் சொல்லலாம். பட் இப்போது நிந்தாய் அண்ட் வின்சி பரோட்டாக்கே நம்ம வின்சிக்கு அதிக வாய்ப்பு கொடுத்துட்டு நிந்தாய்க்கு தரனால கொஞ்சம் கஷ்டப்படுறோம். செகண்ட் ஹாஃபில் தான் வாய்ப்பு கிடைக்குது. இவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்னு. இப்போ ராகுல் கேபி வந்துட்டா கிட்டத்தட்ட 2க்கும் மேற்பட்ட ரைட் விங்கர் நம்ம டீமுக்கு வந்துடுவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஏம் பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் விங்கர், சூப்பர் ஒரு குவாலிட்டி லெஃப்ட் விங்கரை நம்ம சைன் பண்ணணும். ஸோ ஓகே ராகுல் கேபி வந்து ஒரு குட் அடிஷன் தான். பட் நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு லெஃப்ட் விங்கர் தேவை. ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். இந்த நியூஸ் டன் டீல் ஆகுமா சென்னை எஃப்சிக்கு? ஆல்ரெடி ஏகப்பட்ட டொமஸ்டிக் சைனிங் பெண்டிங்கில் இருக்குது. வெல்கம் சொல்கிறது. இப்போ அந்த வருஷத்தில் ராகுல் கேபி நியூஸும் கன்ஃபார்ம் ஆகி வெல்கம்ன்ற ஒரு ஸ்டேஜுக்கு போய் பெண்டிங்கில் அமையுமா? ஸோ பெங்களூர் எஃப்சியை கூட அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரைக் அதாவது விங்கரை பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி தட்டி தூக்குவாங்களா அப்படின்னு. இவரோட கான்ட்ராக்ட் ஆல்ரெடி கேரளா பிளாஸ்டர்ஸில் இருக்குது. மேபி அவர் டெர்மினேட் பண்ணிட்டு வரலாம், இல்லை லோன் மூலியமாக வந்துட்டு அப்புறம் இங்கே கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ எதாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் டெகி கார்ட்ஸோ. ஸோ எஃப்சி கோவோட ரிசர்வ் டீமான ஹெட் கோச் பார்த்தீங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் மூவ் பண்ண போகிறாருன்னு. அந்த வருஷத்தில் அவர் எஃப்சி கோவுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் உள்ள போகும்போது ஒரு பிளானோட போகிறாருன்னு சொல்லலாம். அப்படி என்ன பிளான்? ஸோ ஃபஸ்ட் எஃப்சி கோவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருப்பார். எனக்கு முதல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே எஃப்சி கோவா கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட என்னோட நாலேஜ் நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். எஃப்சி கோவா கிட்ட பொறுத்த வரைக்கும் நாங்கள் வின் பண்ணக்கூடிய கேம், அதாவது வின் பண்ணுன்ற மாதிரி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் பிளேயர்ஸோட கரியரை டெவலப் பண்ணி அவங்களோட ஃபர்ஸ்ட் டீமில் ப்ளே பண்ண வைக்கணும்னு தான் எங்களோட ஆசையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் இப்போ மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் மூவ் பண்ணிட்டாரு. அங்கே கல்கத்தா பிரீமியர் லீக் நடக்கும். ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஃபுட்பால் லீக்கில் ஆல்ரெடி முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் பயங்கரமாக பண்ணிட்டு வராங்க. இப்போதைக்கு என்னோட ஏம் பொறுத்த வரைக்கும் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் ரிசர்வ் டீமை பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஃபுட்பால் லீக்கில் வின் பண்ண வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் துராந்த் கப் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் எல்லா டீமே பார்த்தீங்கன்னா அவங்களோட யங் பிளேயர்ஸ் அண்ட் இந்தியன் பிளேயர்ஸை வச்சு தான் மூவ் பண்ண பார்ப்பாங்க. ஒரு சில செட் ஆஃப் டீம்ஸ் மட்டும் தான் அவங்களோட ஃபுல் ஸ்குவாட் ஆல்ரெடி ஏன்னா பிளேயர்ஸ் எல்லாம் சைன் பண்ணி உள்ளே வந்துட்டாங்கன்னா ஃபுல் ஸ்குவாடோட ப்ளே பண்ணுவாங்க. அந்த வருஷத்தில் இவர் அதையும் திங்க் பண்ணி ஸோ துராந்த் கப்லேயும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அங்கேயும் பிளேயர்ஸ்க்கு நல்ல வாய்ப்பு கொடுப்பேன். அண்ட் எங்களோட நெக்ஸ்ட் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஃபுட்பால் டிவிஷன், அதாவது ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் டெவலப்மெண்ட் லீக்ல தான் எங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் மோகன் பகான் ஒரு ரிசர்வ் டீம் நல்லா பண்ணால் மெயின் டீமுக்கு ஒரு சூப்பர் யங் பிளேயர்ஸ்லாம் வர இருக்காங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்
ஹர்ஷ்தீப் சிங். இவர் பார்த்தீங்கன்னா எஃப்சி கோவோட ஒரு கோல் கீப்பர்னே சொல்லலாம். இப்போதைக்கு எஃப்சி கோவா நன்றி தெரிவிச்சதில் இவரோட பேர் மென்ஷன் பண்ணல. ஏன்னா தீரஜ் சிங் அவங்களோட மெயின் கோல் கீப்பர். அவர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் அண்டர்-23 ஒலிம்பிக் கேம்ஸ் மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கூட அவர் மூவ் பண்ண காரணத்தினால அந்த நேரத்தில் எஃப்சி கோவாக்கு கிட்டத்தட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஹர்தீப் சிங் ரொம்ப நல்லா பண்ணாருன்னு சொல்லலாம் அண்டர் மனோலோ மார்க்கஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தீரஜ் சிங்க்கு அவங்க நன்றி சொல்லிட்டாங்க. ஸோ தீரஜ்க்கு நன்றி சொன்ன காரணத்தினால ஹர்தீப் சிங்க்கு அவங்க கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறத பற்றி டிசைட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங்கை பேஸ் பண்ணி தான் அப்கமிங் டீம் அவங்க மூவ் பண்ண இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த 26 வயசுக்கு உட்பட்ட ஒரு கோல் கீப்பர். 15 மேட்ச்சில் கிட்டத்தட்ட 13 கோல் கன்சிட் பண்ணி 7 க்ளீன் ஷீட் வச்சுட்டு இருக்காரு. அப்கமிங் சீசன் கண்டிப்பாக இன்னொரு கோல் கீப்பரை சைன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. மேபி லாரா சர்மாவை கூட இருக்கலாம். ஏன்னா கேரளா பிளஸஸ் பேரலா தேங்க்யூ சொல்லிட்டாங்க. ஸோ எதாக இருந்தாலும் அப்கமிங் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன் எந்த இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சென்னை எஃப்சியோட லசாஸ் இருக்க வச்சுக்கு சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா இன்னும் நன்றின்ற மாதிரி எதுவும் போஸ்ட் போடலை. ஸோ அப்படி இல்லைனா கண்டிப்பாக நம்ம எதனா ஒரு பிளேயரை மிஸ் பண்ணுறதா இருக்கும். ஏன் அப்படின்னா ஸோ இப்போதைக்கு சென்னை எஃப்சி ஏகப்பட்ட பிளேயர்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெல்கம்ன்ற ஒரு நியூஸ் தான் இன்னும் சென்னை கிட்டேருந்து வரல. கூடி சீக்கிரத்தில் அது வெல்கம்ன்ற மாதிரி வந்துடும். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்மளோட சென்டர் பேக்கான லசாஸ் இருக்க வச்சுக்கு நன்றி சொல்லலை. சப்போஸ் அவருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன்ற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கரை மிஸ் பண்ணுறதா இருக்கும். ஈவன் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ஏன் சொல்கிறேன்னா இப்போ ரியான் எட்வர்ட், எல்சின்ஹோ இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேனியல் சிமா, சிக்கு, கோனார்சில்ஸ் இருக்கிற காரணத்தினால இன்னொரு ஸ்ட்ரைக்கர் அண்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் மூவ் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம அவன் கையில் பொறுத்த வரைக்கும் எல்சின்ஹோ டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராக சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ அப்போ லசாஸ் சர்கோவிச் சென்டர் பேக்காக இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோனார்சில்ஸ் இருக்காரு அண்ட் டேனியல் சிமா, சிக்கு இருக்கிறதுனால எதனா ஒரு ஸ்ட்ரைக்கர் இல்லைனா அட்டாக்கிங் மிட்ஃபீல்டருக்கு மட்டும் தான் போகிற நிலமை வரும். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம சென்னை எஃப்சி கூடிய சீக்கிரத்தில் லசாஸ் சர்கோவிச் தேங்க்யூ சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தெரிஞ்சிக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணும் இல்லை உங்களோட கமெண்ட் பாஸ் பண்ணனா தாராளமாக பாஸ் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.